இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம்னா சத்து மாவு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். தேங்காய் பூ வந்து நல்லா அரைச்சி பாலாக புழிஞ்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ மிச்சம் சொல்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பாலை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். பூ இல்லாமல் அந்த பால் மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சத்து மாவு எடுத்துருக்கோம். நம்ம புழிஞ்சு வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம பிணைய போகிறோம். தேங்காய் பூ சேர்க்காமல் பால் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைகள்லாம் பூவெல்லாம் எடுத்து சாப்பிடாது. அது மாதிரி இது மாதிரி பாலாக புழிஞ்சு கொடுத்தோம்னா எடுத்து சாப்பிடுங்க. பாலை நல்லா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். சத்து மாவு மாவு பாருங்கள், இது மாதிரி நல்லா சேஃபாக நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ அடுத்து வந்து நம்ம கையிலே கொழுக்கட்டை பிடிக்கணும். கொஞ்சம் மாவு வந்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம கையை வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிற வேண்டியதான். 4 விரலையும் வச்சு அமுக்கி. எனக்கு பிடிக்கல சைஸ். பாருங்கள், இது மாதிரி நம்ம கையிலே கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிற வேண்டியதான். எல்லா மாவையும் இது மாதிரி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். இட்லி பானையில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இட்லி பானையில் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை வைக்க போகிறோம். சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் இட்லி தட்டை வச்சுக்கிறேன். இட்லி தட்டு மேலே ஒரு வெள்ளை துணி வச்சு அதுக்கு மேலே தான் இப்போ கொழுக்கட்டை இதுக்கு மேலே எடுத்து வச்சோன்னா ஆவிலே வெந்துடும். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஆவி வர வரையும் நல்லா வெந்துடும் ஆவிலே. அதனால் மூடி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சானு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு சத்து மாவு கொழுக்கட்டை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள். நாங்கள் டிஃப்ரெண்ட்டான சமைச்சு போடுவோம்.